கடந்த 1 வாரத்துல மட்டும் 5,000 ஃப்ளைட்ஸ் கிட்ட கேன்சல் ஆயிப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் இண்டிகோ தான் காரணம்னு மக்கள் சொல்றாங்க. ஏன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எல்லாரும் ஏர்போர்ட்லயே 2, 3 நாளுக்கு மேல தங்கி இருக்காங்க. இந்த இஷ்யூ நம்மள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் நெறைய பேருக்கு தெரியாமயும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இண்டிகோ ஏற்கனவே வந்து நம்மளோட டிஜிசிய வந்து பைலட்ஸ்க்கு கண்டிப்பா ரெஸ்ட் இருக்கணும். இவ்ளோ தான் வொர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும். கன்டினியூஸா அவங்க வந்து டியூட்டி ஹவர்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து டிஜிசிஏ வந்து ஏற்கனவே 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாரியான ஒரு ரூல்ஸ போட்டிருக்காங்க. மத்த எல்லாருமே அந்த மாரியான ரூல்ஸ ஃபாலோ பண்ணி பைலட்ஸையும் வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இண்டிகோ இந்த மாரியான ரூல்ஸ போட்டும் கூட அவங்க பைலட்ஸ் நெறைய பேர் ரெக்ரூட்மென்ட் பண்ணல. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த இப்ப கரெக்ட்டா டிசம்பர் 1ல இருந்து வந்து டிஜிசிஏ வந்து திருப்பி கேட்டிருக்காங்க. நாங்க சொல்லியும் கூட நீங்க இந்த மாரியான ரூல்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணல. அதனால அவங்க அவங்களோட ஓல்ட் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சே திருப்பியும் வந்து ரெகுலரா அதே மாரியா ஃப்ளைட்ஸோ இல்ல அதே வொர்க்கிங் ஹவர்ஸ வச்சோ வந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது டிஜிசிஏ வந்து இந்த மாரியான ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணாதனால, இத நீங்க இமிடியேட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற மாரியான ரூல்ஸ போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, ந நெறைய ஃப்ளைட் டிலேஸ் இருந்திருக்கு. ஏன்னா, பைலட்ஸ்க்கு வந்து நெறைய வொர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி பண்ணிட்டா, ஒரு ஆள் இவ்ளோ தான் வொர்க் பண்ணணும் அப்டின்னு இருந்துச்சுன்னா, அவ்ளோ தான் வொர்க் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஷார்டேஜ் இருக்குல்ல. ஷார்டேஜ் இருக்குன்னா, அப்ப அது வந்து ஆக்குபை பண்றதுக்கு இன்னொருத்தவங்க வேணும். ஸோ, அங்க வந்து பைலட் ஷார்டேஜ் இருந்ததுனால, இது வந்து பிரச்சனையாயிருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய பேரு அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு போக முடியாம ஏன்னா டிசம்பர்னாலே நம்மளுக்கு தெரியும்ல, வெதர் நல்லா இருக்கும். அதே மாரி வெக்கேஷன் லீவ்ஸ் விடுவாங்க. அதனால நெறைய பேர் வந்து வெக்கேஷனுக்கு எங்கனா போகணும்னு நெனைப்பாங்க. அதனால அந்த மாரியான ஆட்கள் வந்து நெறைய வந்து ஃப்ளைட்ஸ் புக் பண்ணுவாங்க. எப்பவுமே டிசம்பர்ல இது நடக்கும். ஸோ அந்த மாரியான சமயத்துல, இந்த மாரியான ஒரு ஃப்ளைட் டிலேஸ் வந்து மக்களுக்கு நடுவுல வந்து ரொம்ப வந்து கஷ்டத்த குடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய பேர் நம்ம நெறைய வீடியோல பார்க்க முடியுது. 2, 3 நாளா வந்து ஏர்போர்ட்ல இருக்காங்க. நெறைய பேர் கஷ்டப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, "எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப என்னோட என்னோட ரிசப்ஷனுக்கு என்னால முடியல. நான் இங்கேயே இந்த மாரி ஸ்டக் ஆயிருக்கேன்." அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஒரு அப்பா வந்து என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் பேட் வேணும் அப்படின்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன காட்டுறத அது பார்க்க முடியுது. இன்னொருத்தர் வந்து என் ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. நான் அவள பார்க்கறதுக்காக தான் நான் லீவ் வாங்கிட்டு நான் போறேன். ஆனா நான் ஏர்போர்ட்லயே 2, 3 நாளா இருக்கேன். அப்போ ஒரு வேலைக்கு போறவங்க வந்து ஒரு வேலையில பெர்மிஷன் கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லீவ்ல ஒரு 2, 3 நாள் வந்து ஏர்போர்ட்லயே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாரியான ஒரு கோவத்த இருக்கும்ன்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து அவங்க நெறைய பேர் காட்டுறாங்க. இதுக்கு நடுவுல நேஷனல் ஸ்கேட்டிங் மீட் நடக்குது. ஸோ அதனால இங்க இருந்து ஒரு 30 பேர் வந்து போகணும். அதுல நேஷனலா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கும் வந்து கரெக்ட்டான டைம்ல போக முடியல. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களும் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஸ்டக் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெகுலேஷன்ஸா கவர்ன்மெண்ட் வந்து என்ன மாரியான ரூல்ஸ போட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். பிளஸ் இந்த அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க தான் கண்டிப்பா பார்த்துக்கணும் அப்டின்ற மாரி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுல நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நம்மளுக்கு தெரியும் ஏர்போர்ட்ல வந்து எப்பவுமே வந்து ஃபுட்டோ இல்ல எதுவா இருந்தாலுமே சரி, அந்த ரேட் வெளில கிடைக்கிறத விட ஏர்போர்ட்ல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னும் நெறைய மக்கள் வந்து அங்க சொல்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரி நெறைய பேர் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, சரி ஓகே இங்க டிலே ஆயிடுச்சு. நம்ம பஸ்ஸோ இல்ல வேற ஏதாவது புடிச்சு நம்ம போயிரலாம் அப்டின்னு நெனைக்கும்போது, நம்ம உள்ள ஏர்போர்ட்குள்ள போம்போதே கண்டிப்பா நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் லக்கேஜ வாங்கிருவாங்க. அந்த மாரி லக்கேஜ வாங்கி வச்சுட்டு, இப்போ லக்கேஜ திருப்பி குடுங்கன்னு கேட்டா, நாங்க வேற எதனா ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல நாங்க போய்க்கிறோம். எங்க லக்கேஜ எங்ககிட்ட குடுத்துருங்கன்னு கேட்டா கூட அவங்களால குடுக்க முடியல. நீங்க உங்க அட்ரஸ குடுங்க. நாங்க உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களாம். அப்போ அவங்களால எதிர்பார்த்த இடத்துக்கு கூட அவங்களால போக முடியலன்னும்போது, அந்த மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்காக தான் கவர்ன்மெண்ட் இந்த மாரியான ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இண்டிகோ சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே எங்களுக்கு சரி பண்றதுக்கு எங்களுக்கு பிப்ரவரி 10 வரைக்கும் நீங்க எங்களுக்கு டைம் குடுங்க. நாங்க கண்டிப்பா இது எல்லாமே நாங்க சரி பண்ணுவோம். எங்களோட ஹார்டஸ்ட் டைம்ல கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்க சிச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து அந்த ஏர்போர்ட்ல இருக்க போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்க எங்க சிச்சுவேஷன புரிஞ்சு எங்களுக்காக ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. அவங்களும் அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. ஏன்னா க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட வந்து மா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நெறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அந்த டவுட்ஸ கேட்கறதுக்காக க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா இண்டிகோட டீம் கிட்ட தான் கேட்டாகணும்ல. அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு ப்ராப்பரான
ரெஸ்பான்ஸ் வர மாட்டுது. ஒரு நாள்ன்னு சொல்லிட்டு இப்ப 2, 3 நாளா நாங்க ஏர்போர்ட்ல இருக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எங்க லக்கேஜும் எங்க கைக்கு வரல. எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் குடுக்க மாட்றாங்க. இன்னும் இதுல வந்து நெறைய பேரு ஏர்போர்ட்ல அங்க தரைங்கள் இருக்கும்ல, ஃப்ளோர் இருக்கும்ல, அந்த ஃப்ளோர்ல நெறைய பேர் படுத்துக்கிறத கூட பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக தான் வந்து டிஜிசிஏ சரி ஓகே இவ்ளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக இந்த மாரியான ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அது வேற இல்லாம டிஜிசிஏ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து இவங்க நாங்க சொன்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணல. பிளஸ் அ இந்த மாரியான பிரச்சனைகள் நெறைய நடக்குது. ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்கல்ல பைலட்ஸோட ஷெட்யூல் நடந்திருக்கும்ல. ஸோ அதுலயும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் ஏன் நடந்துச்சுன்ற மாதிரியான விஷயங்கள வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன வச்சு இண்டிகோ கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல எந்த மாரியான பிரச்சனைகள் வந்து இன்னும் வரப்போது, வரக்கூடாதுன்றது தான் நம்மளோட எண்ணங்களா இருக்கு. அண்ட் இது மூலியமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா ஃப்ளைட் சார்ஜஸ் இண்டிகோட ஃப்ளைட் சார்ஜஸோ இல்ல மத்த ஃப்ளைட் சார்ஜஸோ கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இப்பவே நெறைய இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னும் இன்கிரீஸ் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்க சொன்ன மாரி பிப்ரவரிக்குள்ளயே இவங்க சரி பண்ணுவாங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமான்றது வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஆனா ஃப்ளைட் சார்ஜஸ் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இன்கிரீஸ் ஆயி தான் இருக்கும். அதனால எல்லாருமே அவங்க வெக்கேஷனையோ, இல்ல வேற எங்கனா போகணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த மாரியான ட்ரிப்ஸ வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் வேற எதனா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிக்கிறது. இல்ல ஓகே உங்களால இவ்வளவு தூரம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்டின்னா, ஓகே நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனா, இந்த மாரியான விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இது சரியாவறதுக்கு. இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். மக்களிடையே வந்து இது வந்து ரொம்ப கஷ்டத்த வந்து நெறைய பேருக்கு அதுவும் நெறைய டிராவல் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம். இண்டிகோ எப்பவுமே இவ்ளோ வருஷமாவே நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபிளான ஒரு ரேட்ல தான் வந்து ஃப்ளைட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பவுமே எல்லாருக்குமே கஷ்டம் வரும். இண்டிகோக்கும் இந்த மாரியான ஒரு நெலைம வந்திருக்கு. அதுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க வந்து முன்கூட்டியே வந்து அந்த மாரியான ஒரு ரூல்ஸ வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் ஃபாலோ பண்ணல. ஸோ அதுக்கான ஒரு பனிஷ்மென்ட்டா கூட இது வந்து அவங்க வந்து இந்த மாரியான ஒரு கிரைசிஸ வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இததான் மக்களும் நெறைய வந்து அவங்களோட வீடியோஸ்லயும் சொல்றாங்க. அது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த நிலைமை மாறும்ன்றது வந்து நம்ம நம்புவோம். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா கன்டென்ட்ட பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயுமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். நான் கண்டிப்பா அத எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.